இப்போ நம்ம இட்ஸ் மிஸ் டூலேருந்து படத்துலேருந்து செகண்ட் ஸ்டைலில் இருக்கிற இந்த பப்பாளி பழமேன்ற ஒரு மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ இட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நேற்று ஒரு சின்ன ஒரு மினிமேர் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் இருந்தார். இப்போ ஆதிய ஒரு ட்ரீட் பண்ணிச்சு. இட்ஸ் நைஸாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. சாங் இன்றைக்கி இருக்காங்க ரியலைசபிள் சாங்ஸ் எப்படி இருக்க போதில்ல. வாங்க சாங்ஸ்குள்ளே போயிடலாம். 1 2 let's go ஸ்டார்ட். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இப்படி ஊது. சூப்பர். பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய மிட்டாயி கடையே பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய கலக்குறிய இழுக்குறிய நெபியறிவு மினுக்குறிய முசுக்குறிய உருக்குறிய எது வச்ச மீன் குழம்பா மணக்குறிய லட்சுமி 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 வந்து டச்சுமி 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 நச்சினே 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 தாவூர் இச்சினி இச்சினி இச்சினி. வாப்பே அண்ணன் தண்டன வாப்பே பகல தூக்கின வந்தா எத்துருவார் கொழுப்பு நட்புக்கு மதிப்பு எக்கச்சக்கம் இருக்கு கண்ணால கட்டிக்கினா தானா வரும் பொறுப்பு. பாடிகாடு ஜங்ஷனு பக்கத்துல சிம்சனு கானா வச்சா தகல கட்டும் நம்ம பங்கனு பீச் ஸ்டேஷனு பெல் பாட்டம் ஃபேஷனு கோலாறு குத்தாக்கா எத்துடுவோம் டியூஷனு. அண்ணனோட ஜிலாடி பிள்ளைங்கெல்லாம் ஜிலாடி கானா பாடினாலே மெட்ராஸ் தான் முன்னோடி. அண்ணனோட ஜிலாடி பிள்ளைங்கெல்லாம் ஜிலாடி கானா பாடினாலே நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய தாடி கடைய பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய கலக்குறிய இழுக்குறிய நெபியறிவு ஜனியும் மினுக்குறிய முசுக்குறிய உருக்குறிய எது வச்ச மீன் குழம்பா மணக்குறிய லட்சுமி 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 வந்து டச்சுமி 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 நச்சினே 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 தாவரி இச்சினி இச்சினி இச்சினி. என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் வந்து பப்பாளி பழமே என் தக்காளி நசுக்கு ரெடின்ற ஒரு மாதிரி இருந்துச்சு. லிரிக்ஸ் வெரி ஃபன் லிரிக்ஸ் வேர்டு ஃபன்னு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மெட்ராஸ் பற்றி ஒரு பயமாக இருந்துச்சு. இது கானா போட்டு தான் கானா உலகநாதன், அதுக்கப்புறம் கானா வினோத், அதுக்கப்புறம் வந்து தரணி தான் லிரிக்ஸ் தெரியும். இது பயங்கரமாக இருக்குது, ஒரு ஃபன்னியான ஒரு கோர்க்கியாக இருக்குது ஒரு லிரிக்ஸ் வைஸ் ஆகட்டும். மியூசிக் வைஸ் பார்த்தா இப்போ அப்துல்லோட பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்டெப்பாக இருக்கட்டும். 6-10-10 வந்து அந்தளவுக்கு ட்ரெண்டிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு பாட்டுமே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ விட்டால் சரி இன்ஸ்டாகிராம் எது தந்தாலும் பயங்கர ரீல்ஸாக போய்ட்டுருக்கு. 6-10-10 அந்த மாதிரி இது ஒரு ரீல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு இப்போ லுக் வைஸ் வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேடாக இருக்குது. அவரோட
அவரே டைரக்ஷன், அவரே மியூசிக், அவரே ப்ரொடக்ஷன் வைஸில் பயங்கரமாக பண்ணுறாரு. பயங்கரமாக ப்ரெஷரான ஒரு வேலை எப்படி பண்ணுறாரு தெரியல. இது வரைக்கும் 10 வரைக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளாக இருக்கட்டும், வெரி வெரி எக்ஸ்ட்ராரியாக இருக்குது. இந்த சிங்கிளில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டான்ஸ் கொரியோகிராஃபராக இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. ரியலி லைக்ஸ் ஆஃப் அந்த மூவி எப்படி வந்திருக்கு, எப்படி மியூசியம் இருக்குது. ஒன்றும் படிக்கும்போது நம்ம 7th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அந்த வைப்பில் இந்த படம் இருக்குமா, அதான் நம்மளுக்கு இப்போ கேள்வி. இது எப்படி எடுத்துருக்கா தெரியல. ரெகுலரி எக்ஸ் ஆஃப் அந்த மூவி வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் அவ்வளோதான் மக்கள். தேங்க்ஸ் ஃபார் ப்ளீஸ் பார்ப்போம்.